அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல ஆப்ஷன் பையிங் மட்டும் இல்லாம ஸ்டாக் பையிங் சீக்ரெட்ஸ் பத்தி நம்ம எல்லா வீடியோ பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோல ட்ரேடிங் ரூல்ஸ் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்றோம் அப்படின்றத ஒரு தனி வீடியோவா போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரூல் பாத்தீங்கன்னா, நம்ம சார்ட் டைப் வந்து நார்மல் கேண்டில் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஹைக்கின் ஆசி கேண்டில் டைப் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அது எப்படி யூஸ் பண்ணதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா, நம்ம கேண்டில் டைப்ல போனீங்கன்னா இது நார்மல் கேண்டில். சரிங்களா? நம்ம சார்ட்ல இது கிளிக் பண்ணாலே வந்துடும். இது நார்மல் கேண்டில். வரிசையா பாருங்க, நிறைய சார்ட் டைப் இருக்கும். இதுல வந்து இந்த டைப் எக்கினாசி கேண்டில் அப்படின்றத மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நாங்க இதுக்கு முன்னாடி நம்ம இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணும்போது எல்லா வால்யூம் கேண்டில், ஹாலோ கேண்டில், பார் கேண்டில் எல்லாத்தையுமே நாங்க ட்ரை பண்ணிட்டோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல நாங்க ஃபைனலா முடிவு பண்ணதுதான் இந்த கேண்டில். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ரொம்ப கிளியரு. ரெண்டாவது ரூல் போலாம். ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ சிக்னல், பை செல் சிக்னல். அதாவது உங்களுக்கு பை செல் சிக்னல் வந்தா நீங்க பை பண்ணணும், செல் வந்தா செல் பண்ணணும். பை வந்தா பை பண்ணணும், செல் வந்தா செல் பண்ணணும். அதான் ரூல். சரிங்களா? நீங்க இன் பிட்வீன் நீங்க பை பண்ணக்கூடாது. இங்க சிக்னல் வந்து இங்க போயெல்லாம் பை பண்ணக்கூடாது. இங்கெல்லாம் பை பண்ணீங்கன்னா லாஸ் ஆயிரும். சரிங்களா? இப்ப இங்க பை வந்துச்சுன்னா பை பண்ணும், செல் வந்தா செல் பண்ணும். இப்ப சப்போஸ் நீங்க எக்ஸாம்பிளா இன்படி நீங்க பை பண்ணீங்கன்னா இதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல தான் முடியும். சரி, ஏன்னா நீங்க பை சிக்னல் வந்திருக்கோம், நீங்க வாட்ச் பண்ணாம விட்டுருப்பீங்க. அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. நீங்க வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா நம்ம இண்டிகேட்டர் வந்து எல்லாத்துலயுமே அப்ளை ஆகும். அதனால நீங்க வந்து இந்த என்ட்ரி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடாது. முடிஞ்சிச்சா விட்டுருங்க, வேற ஏதாவது போய் செக் பண்ணி பாருங்க என்ட்ரி வருதான்னு. சரியா? இன்பிட்வீன் என்ட்ரானீங்கன்னா லாஸுக்கு கம்பெனி பொறுப்பே இருக்காது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. எப்படி பை எப்படி செல் கண்டுபிடிக்கிறதுனா, ப்ளூ ஹார்ட் வித் கிரீன் கேண்டில். இப்ப இங்க ப்ளூ ஹார்ட் வந்துருச்சா, கிரீன் கேண்டில் இருக்கா, பை. சப்போஸ் இங்க பாருங்க, ப்ளூ ஹார்ட் இருக்கு, ஆனா அது ரெட் கேண்டில். இங்க நீங்க பை பண்ணக்கூடாது. அப்படி வந்தவொடனே நெக்ஸ்ட் கிரீன் கேண்டில் தான் பை பண்ணும். நம்ம சிக்னல் அதே மாதிரி வந்துடும். சம்டைம்ஸ் நீங்க வந்து லோட் ஆக டைம் ஆகுது, அது மாதிரி ஒரு சில நெட்வொர்க் ப்ராப்ளம்னால இந்த சிக்னல் வந்து டிலே ஆகும். அப்ப டிலே ஆகாது, இது அப்பியர் ஆகாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க எல்லா டைம் ரெஃப்ரெஷ் பண்ண முடியாது. இங்க வந்துச்சுன்னா நீங்க லாட் ஆயிடணும், அடுத்த கிரீன்ல நீங்க என்டர் ஆயிடணும். சரிங்களா? இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ரெட் கேண்டில்ல ப்ளூ வந்தா நீங்க என்டர் ஆகாம வெயிட் பண்ணி அடுத்த கிரீன் கேண்டில்ல என்டர் ஆகணும். ரூல் கிளியரா? அதை தவிர இங்க பைனா பை பண்ணும், செல்னா செல் பண்ணும். இங்க பாருங்க, பை வந்திருக்கு, ஆனா ப்ளூ ஹார்ட் வரல, நீங்க என்டர் ஆகலாம். சரிங்களா? இங்க பை வந்திருக்கு, நீங்க என்டர் ஆகலாம். ஏன் இதெல்லாம் வருதுன்னா, இது வந்து லோடிங் சிக்னல் லோடிங் ப்ராப்ளம் தான். சரிங்களா? இது வந்து நம்ம பைன் கோடோட ப்ராப்ளம், நம்மளோட ப்ராப்ளம் கிடையாது. இங்க சிக்னலே வரல, நீங்க போய் என்டர் ஆகக்கூடாது. வேற ஏதாவது ஓபன் பண்றேன். எல்லா டைமும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது, ஒரு சில டைம் தான் வரும். மற்ற டைம்ல அக்யூரேட் என்ட்ரி வந்திருக்கும். ஓகே, இங்க பாருங்க, கிரீன் கேண்டில் இங்க என்டர் ஆயிடலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்டர் ஆயிடலாம். இங்கேயும் ஆட்டோமேட்டிக்கா என்டர் ஆகலாம். ரெட் கேண்டில்ல பையின் வந்தா, ப்ளூ ஹார்ட் வந்தா நீங்க என்டர் ஆக கூடாது. இது கிரீன் கேண்டில். இங்க ரெட் கேண்டில்ல பையின் வந்தா நீங்க என்டர் ஆக கூடாது. சரிங்களா? ரெட் கேண்டில் வந்து ஒரு செல்லிங் கேண்டில், இங்க பையின் வந்தா என்டர் ஆக கூடாது. சரிங்களா? அதுதான் ரூல். ரெட் கேண்டில் பை நாட் அலவுட். இந்த ரூல் இந்த படிச்சுக்கோங்க. இது வந்து நாங்க சப்ஸ்கிரைபருக்கு நாங்க டீச் பண்ணிடுவோம், புரியலாட்னா. அடுத்து ட்ரேடிங் வந்து இன்ட்ராடேல மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? இப்ப நீங்க 9:30க்கு முன்னாடி ட்ரேட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1 மினிட் கேண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 9:30க்கு அப்புறம் ட்ரேட் பண்ணணும்னா எந்த கேண்டில் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். 1 மினிட் 3 மினிட்ஸ் வந்து ரெக்கமெண்டட். எக்ஸ்பைரி டேல நீங்க பிகினரா இருந்தா ட்ரேட் பண்ணாதீங்க. எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க.